Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. இந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். செய்திச் சுருக்கம். முதல்வர்கள் விஜய், சிவகுமார் சென்னையில் சந்திப்பு. தென் மாநிலங்களின் முதல்வர்கள் மாநாடு சென்னை அடுத்த கோவளத்தில் நாளை தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா மாநிலங்களின் முதல்வர்கள் பங்கேற்க உள்ளனர். தென் மாநிலங்கள் சார்ந்த நதிநீர் பங்கீடு, எல்லை விவகாரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் பற்றி இதில் விவாதிக்கப்பட உள்ளன. மாநாட்டினிடையே தமிழக முதல்வர் விஜய், கர்நாடக முதல்வர் சிவகுமார் இருவரும் 20ஆம் தேதி சந்தித்து பேச உள்ளனர். காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை விவகாரம் குறித்து அவர்கள் பேசுவார்கள் என தெரிகிறது. ஏற்கனவே காவிரி விவகாரம் தொடர்பாக முதல்வர் விஜய் கர்நாடகா சென்று அந்த மாநில முதல்வரை சந்திப்பதாக இருந்தது. ஆனால் அங்கு போராட்டம் நடைபெற்று வந்ததால் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை. திமுகவை போல் தாபிகவுக்கும் அதிகார போதை, முதல்வர் விஜய் அனுமதிக்க கூடாது. ஆளுங்கட்சியை விமர்சிப்பவர்கள் மீது வழக்கு, கைது என அதிகாரத்தின் மூலம் ஒடுக்க நினைப்பது நல்லதல்ல என்று வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை எச்சரித்துள்ளார். அவரது அறிக்கை: திமுக ஆட்சி வீழ்ச்சியடைய முக்கிய காரணங்களில் ஒன்று ஆளுங்கட்சி என்ற அதிகார போதையில் மக்களின் விமர்சனங்கள், எதிர்கருத்துக்களை அலட்சியப்படுத்தியதுதான். அதே போதையில் தாவேக அரசும் பயணிக்கிறதோ என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது. ஒரு மாதத்தில் மட்டும் சமூக வலைதளங்களில் தாவேகவினரை விமர்சித்த 25க்கும் மேற்பட்டோர் மீது வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது. குறிப்பாக தனது குடும்பத்தை தகாத வார்த்தைகளால் விமர்சித்த தாவேக தொண்டருக்கு பதிலளித்த வீத லீடர்ஸ் தன்னார்வலரை கைது செய்திருப்பது கவலைக்குரியது. சமூக வலைதளங்களில் தனிநபர் அவதூறு மற்றும் வரம்பு மீறிய பேச்சுகளை கண்காணிப்பது அவசியம்தான். ஆட்சியையும் ஆளும் கட்சியையும் விமர்சிக்கும் ஒவ்வொரு குரலையும் அதிகாரத்தின் மூலம் அடக்க முயற்சிப்பது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதல்ல. தங்களை மகிழ்விக்க வேண்டுமென்ற எண்ணத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவதை முதல்வர் விஜய் அனுமதிக்க கூடாது. எதிர்கருத்துகளும் விமர்சனங்களும் ஜனநாயகத்தின் இயல்பான அங்கங்கள். சிறிய விமர்சனங்களுக்கு கூட வழக்கு, கைது என்ற போக்கு தொடர்வது துரதிர்ஷ்டவசமானது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். அமைச்சர்கள் கை நீட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, விரைவில் லிஸ்ட் ரிலீஸ் செய்வோம். தமிழக அமைச்சர்கள் அனைவரும் ஊழல் செய்ய தொடங்கிவிட்டனர். அந்த விவரங்களை விரைவில் வெளியிடுவோம் என்று தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூறினார். நான் ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். எல்லா அமைச்சர்களும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யார் எங்கெங்கே வாங்குகிறாங்க எல்லா லிஸ்ட்டும் எங்கள் கையில் இருக்குது. அது இந்த சம்பவம் உள்பட எல்லா விஷயத்தையும் வெகு விரைவில் நாங்கள் வெளியிடுவோம். இந்த 100 நாள் என்பது மக்களுக்கு உள்ள வேதனையான நாட்களாக தான் நான் கருதுகிறேன். எல்லா விஷயங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போங்கிறத நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் விவகாரத்தில் தமிழகம் தலையிடக்கூடாது. 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக கர்நாடக முதல்வர் DK சிவகுமாரிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அவர் கூறியதாவது: ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தில் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது. அவர்களின் நிர்வாகத்தில் நான் தலையிட விரும்பவில்லை. கர்நாடகா உள் விவகாரத்தில் தமிழக தலைவர்கள் யாரும் வரக்கூடாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளன. நாங்கள் எங்கள் பணியை செய்வோம் என்றார். விசாரணை நடத்த வேண்டும் என முதல்வர் விஜய் கேட்டது தொடர்பான கேள்விக்கு அது குறித்து நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. அவர்கள் பணியை செய்யட்டும், நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம் என கூறி சென்றார். No state should interfere with any state's administration. Pannirselvam or anyone should have the basic culture. I can't involve in any of the Tamil Nadu law and order problem. Own states have own problem. They should also know that we know how to protect our state. Let them do their job, we will do our job. I don't want to interfere with their administration. We have to protect our whatever the sanctity is there of our state. CM Vijay says it's not acceptable. Yesterday I don't want to comment on everything. It is a general this one.
They should do their job, we should do our job. திமுக மாநாட்டுக்கு மண் திருடிய புகார் அடுத்து கிளம்பும் அதிர்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பம்பாடி கிராமத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் வேலுவின் மகன் குமரன் நிறுவனத்திற்கு சொந்தமான 124 ஏக்கர் நிலம் உள்ளது. இதில் கடந்த 2025 டிசம்பர் 14 திமுக இளைஞரணி மாநாடு நடந்தது. மாநாட்டுக்காக நிலத்தை சமன்படுத்த மலப்பம்பாடி ஏரியில் 12 ஏக்கர் பரப்பளவில் 10 முதல் 23 அடி ஆழத்திற்கு சட்டவிரோதமாக மண் அள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏரியில் அள்ளப்பட்ட மண்ணின் மதிப்பு 8 கோடி ரூபாய். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு துறையில் அறப்போர் இயக்கம் புகார் அளித்துள்ளது. இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக மாநாட்டுக்காக மண் அள்ளிய ஏரியின் கரையை ஆக்கிரமித்து நெடுஞ்சாலைத்துறை மூலம் அணைக்கட்டு பகுதியிலேயே விதிகளை மீறி அணுகு சாலையும் அமைக்கப்பட்டது. இது தமிழக பாசன குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சட்டம் 2007 படி சட்டவிரோத செயலாகும். ஏரியில் மண் அள்ளப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் மற்றும் உழவர் உரிமை இயக்கம் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. விவசாயிகள் சங்க தலைவர் அருள் ஆறுமுகம் தலைமையில் தொடர் போராட்டங்கள் நடந்தன. திமுக மாநாடு நடக்க இருந்த நாளன்று முற்றுகை போராட்டம் அறிவித்ததால் அருள் ஆறுமுகம் உட்பட 21 விவசாயிகள் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் கோர்ட் நிபந்தனை ஜாமீனில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். அதிகாரிகளின் அத்துமீறலை மறைக்கவே விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக உழவர் உரிமை இயக்கம் அப்போது குற்றம் சாட்டியது. இது தவிர அந்த மாநாடு நடந்த இடத்தை வாங்கிய விவகாரத்திலும் புகார் உள்ளது. அந்த நிலம் முன்னாள் அமைச்சர் வேலுவின் மகன் குமரனுக்கு சொந்தமான நிறுவனத்தால் 2024 46 கோடிக்கு வாங்கப்பட்டது. நிலத்தை விற்பனை செய்த நிறுவனம் நெடுஞ்சாலை துறையில் பல 100 கோடி ரூபாய் ஒப்பந்தங்களை பெறும் ஒப்பந்ததாரரின் மனைவியுடையதாகும். சந்தை மதிப்பில் 170 கோடி மதிப்புடைய நிலம் அரசு ஒப்பந்ததாரரிடமிருந்து மிக குறைந்த விலைக்கு கைமாறி இருக்கிறது. இதன் பின்னணியில் அதிகார துஷ்பிரயோகம் பண பரிவர்த்தனை முறைகேடும் இருப்பதாக அறப்போர் இயக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதில் திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம், மாநகராட்சி, வருவாய் மற்றும் பத்திரப்பதிவு ஆகிய துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளதாக தெரிகிறது. அப்போது இருந்த அதிகாரிகள்தான் இன்னும் பணியில் இருப்பதால் மண் திருட்டு புகார் மீது நடவடிக்கை எடுத்தால் தங்களுக்கும் சிக்கல் வந்துவிடும் என கருதுகின்றனர். எனவே சீனியர் அமைச்சர்கள் வாயிலாக வழக்கு பதிய முட்டுக்கட்டை போடுகின்றனர் என லஞ்ச ஒழிப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போட்டித் தேர்வுகள் ரத்து முறைகேடு பற்றி விசாரணை முடிவுக்கு வந்தது. மாணவர் போராட்டம். ஜார்க்கண்டில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக இளைஞர்கள் குற்றம் சாட்டினர். அரசு பணியாளர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாகவும் இதுகுறித்து விரிவான விசாரணை கோரியும் மாணவர் அமைப்புகளின் தலைவன் தேவேந்திரநாத் மகதோ தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் ஜார்க்கண்டில் 3 வாரங்களாக நடந்த போராட்டத்தால் மாணவர்கள் போலீசாரிடையே கடும் மோதல் வெடித்தது. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் நிலை ஏற்பட்டதை அடுத்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த முதல்வர் ஹேமந்த் சோரன் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் கூட்டப்பட்டது. சமீபத்தில் நடந்த அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகள் 2014ஆம் ஆண்டு முதல் தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலம் நடத்தப்பட்ட அரசு வேலைவாய்ப்புக்கான தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அரசு அறிவித்தது. இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் எனவும் அறிவித்துள்ளது. ஹேமந்த் சோரன் அரசு தங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்த்ததை அடுத்து 16 நாட்களாக நடந்து வந்த போராட்டத்தை தற்காலிகமாக முடித்துக் கொள்வதாக மாணவர் அமைப்பினர் கூறினர். இதற்கிடையே போட்டித் தேர்வுகளில் வென்று அரசு பணியில் இருக்கும் இளைஞர்கள் தற்போது அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததா என்பது பற்றி சுதந்திரமான விசாரணை நடத்துவதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் தேர்வில் வெற்றி பெற்று தற்போது பணியில் உள்ளவர்களின் எதிர்காலம் பாதிக்காத வகையில் அந்த நடவடிக்கை இருக்க வேண்டும். எங்கள் பணி பறிக்கப்படும் பட்சத்தில் அரசுக்கு எதிரான சட்ட போராட்டத்திற்கு தயார் என 2000க்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்கள் கூறியுள்ளனர்.